भवत्वर्यमा तन्न इन्द्रो बृहस्पतिः तन्नो विक्रमक्रमः नमो ब्रह्मणे சார் போலீஸ் வேலை கிடைக்காத விரக்தியில வழி தவறி போக இருந்த எங்க மனசை மாத்தி உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல சார். உங்க கையாலேயே அவர் கொலை பண்ணிட்டு இப்ப அதே கையால காரியமும் பண்றீங்களே. நான் என் கடமையை தான் செஞ்சேன். என்ன சார் சொல்றீங்க? இப்ப காரியம் பண்றது ஒரு மருமகனா இருந்து என் மாமாவுக்கு நான் செய்யற கடமை. அவரை சுட்டு கொன்னது ஒரு இந்தியனா இருந்து இந்த நாட்டுக்கு நான் செஞ்ச கடமை. ஏதோ தீவிரவாதத்துக்கு துணை போனாருங்கிறதுக்காக உங்க மாமனாரையே சுட்டு கொன்னீங்க. இந்த நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிற வாசிம் கானை மட்டும் இன்னும் ஏன் சார் உயிரோடு விட்டு வச்சிருக்கீங்க? அவனையும் சுட்டு கொல்ல வேண்டியதானே சார்? அவனை அழிக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. வாசிம் கான் நம்ம நாட்டோட எதிரி. நம்ம மண்ணிலேயே பிறந்து நம்ம மண்ணிலேயே வளர்ந்து எதிரிகளுக்கு துணை போறாங்களே அவங்க எல்லாம் துரோகிகள். இந்த மாதிரி துரோகிகள் இருக்கிற வரைக்கும் வாசிம் கான் மாதிரி ஆளுங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டு தான் இருப்பாங்க. துரோகிகளை அழிக்க நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு வாசிம் கான். அவனை வச்சுதான் என் மாமா மாதிரி இன்னும் இந்த நாட்டுல நடமாடிக்கிட்டு இருக்க துரோகிகளை கண்டுபிடிச்சாகும். அது வரைக்கும் வாசிம் கான் உயிரோட இருந்துதான் ஆகணும். Good morning, DC sir. Good morning, sir. I am Sidamaram Pillai from CBI. Thank you. இப்பெல்லாம் போலீஸை விட சிபிஐ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க இல்லையா சார்? முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஹவாலா வழக்கு, பிரைம் மினிஸ்டர் கொலை பண்றது, இப்படி பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் சிபிஐ கூப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாய்க்கா வெட்டுறது, வரப்பு வெட்டுறது, இப்படி சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் சிபிஐ கூப்பிட்டு உயிரை எடுக்கிறாங்க சார். சட்டசபையில செருப்பு பேசினா கூட சிபிஐ கூப்பிடுவாங்க போல இருக்கு. என்ன பண்றது? அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இனி பேசாம எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கும் ஒரு சிபிஐ ஆபீஸ் ஓபன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் மேட்டருக்கு வரேன். இறந்து போனது உங்க மாமனார் மட்டும் இல்ல, டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஆமா, உங்க மாமனாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா சார்? என்ன சார் எல்லாரும் வேண்டாதவங்க யாருன்னு கேட்பாங்க, நீங்க வேண்டியவங்கள கேக்குறீங்க? சார், வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, வேண்டப்பட்டவங்களால தான் சார் பிரச்சனையே வருது. அவருக்கு எங்களை தவிர வேற யாரும் இல்ல. அப்ப நீங்க தான் கொலை பண்ணன்னு சொல்றீங்களா? சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் சார். ஒரு நிமிஷம். இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொலை பண்ணவன் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அதை விட புத்திசாலித்தனத்தை இப்ப நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா என்கிட்ட அது இல்ல. என்ன பண்றது? இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஓகே, அப்போ நான் வரட்டுங்களா சார்? அடிக்கடி வருவேன். கேஸ் முடிகிற வரைக்கும் தான் வரேன். நீங்க ஒண்ணும் அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பாவை கொண்டவனை கண்டுபிடிச்சு நிச்சயமா உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். என் அப்பா ஒரு போலீஸ்காரர், என் வீட்டுக்காரர் ஒரு போலீஸ்காரர்.
என் அப்பாவை கொன்ன கொலைக்காரனால என் வீட்டுக்காரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் போது எனக்கு பயமா இருக்கு சார். எனக்கு பயமா இருக்கு. வரேன் சார். இத பாருமா, கண்டதை நினைச்சு மனசை குழப்பிக்காத. நிம்மதியாரு, நான் பாத்துக்கிறேன். எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? என்னால சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. உங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பயமா இருக்குங்க. அந்த கொலைக்காரனை சீக்கிரமா கண்டுபிடிங்க, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். பைத்தியம் பிடிச்சிடும். தைரியமா இரு. வாமா. சார் போன். ஹலோ. மாணிக்கத்தை அடிச்ச மாதிரி வாசிம் கான் கண்ணனையும் அடிச்சிட்டான் சார். அவர் இப்ப அன்கான்சியஸா இருக்காரு. சரி, கண்ணனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. என்னங்க அது செல்லுல வாசிம் கான் கண்ணனை அடிச்சிட்டானா? அன்னைக்கு மாணிக்கத்தை அடிச்சான்னு சொன்னீங்க, கலவரத்தை கிரியேட் பண்ணா நீங்க. இன்னைக்கு கண்ணனை அடிச்சிருக்கான். அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. M+KO ஏதோ ரகசிய வார்த்தையில எழுதியிருக்காங்க. சார் சொல்லுங்க சார். இமிடியேட்டா ஜானா ஹாஸ்பிட்டலுக்கு வா. அங்கே கண்ணனை அட்மிட் பண்ணிருக்கோம். அவன் பாக்கெட்ல ஒரு சீக்ரெட் லெட்டர் இருக்கு. அதை யார் எடுக்கிறா, எங்க கொண்டு போறாங்கன்னு நீ ஃபாலோ பண்ணணும். குறிப்பா போலீஸ் ஃபாலோ பண்ணதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். யாரா அவன்? புடிங்கடா அவனை. ஹலோ சார், நான் ரஹீம் பேசுறேன் சார். ரஹீம், என்னாச்சு உனக்கு? சார், என்ன பத்திர துரத்துட்டு வராங்க சார். இப்ப நீ எங்க இருக்க? நான் அண்ணா மெம்பருக்கு கீழே 1008 வழியா ஓடிட்டு இருக்கேன் சார். உனக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 100 அடி இருக்கும் சார். நீ LIC பில்டிங்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. எதை பத்தியும் கவலைப்படாத. மத்ததை நான் பாத்துக்கிறேன். பயப்படாம ஓடு. ஹலோ, ஆனந்த் தியேட்டரா? நான் கமிஷனர் பேசுறேன். தியேட்டர்ல பாம்பு வச்சிருக்காங்க. இந்த நிமிஷமே ஆடியன்ஸ் எல்லாம் உடனடியாக வெளியே அனுப்புங்க. கம் ஆன் குயிக். ஐயோ, தியேட்டர்ல பாமா? தப்பிச்சுதான். ஷிட்.
உனக்கு ஒன்றும் ஆகலையே. இப்படி ஒரு ஐடியா பண்ணி காப்பாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஆமா, அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருந்தது? நாளைக்கு மெட்ராஸ்க்கு வரப்போற கர்நாடகா ஸ்டேட் எம்பி நஞ்சுண்டேஸ்வர் ராவை ஏர்போர்ட்லயே வச்சு கொலை பண்றதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கர்நாடக எம்பி எதுக்காக கொலை பண்ணணும்? சார், யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஐபி இருந்தாலும் சரி, கிளியரா செக் பண்ணி அனுப்புங்க. ஓகே சார். ரஹீம், சார். அந்த குரூப் ஆளுங்க யாராவது உனக்கு தெரிஞ்சா உடனடியாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். கேர்ஃபுல். மிஸ்டர் ஜோசப், எம்பி வரும்போது மத்த பயணிகளை அவர் நெருங்காம பாத்துக்கணும். ஓகே சார். பி கேர்ஃபுல். ஓகே சார். மிஸ்டர் சரவணன், போர்டிங் செக்ஷன் ஃபுல்லா இப்ப இருந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும். ஓகே சார். மிஸ்டர் சண்முகம், நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பக்காவா பண்ணிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் கேட்ல மிஸ்டர் சிவராமன் இருக்காரு, செகண்ட் கேட்ல மிஸ்டர் பழனி ஆண்டியும், தேர்ட் கேட்ல மிஸ்டர் குமரேசனையும் போட்டுருங்க சார். ஃபிளைட் கரெக்டா காலையில் 7 மணிக்கு லேண்டிங் ஆயிடும். 7:15க்கு எம்பி ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு வந்துருவாரு. நீங்க சொன்ன மாதிரி 150 கமாண்டர்ஸ் செக்யூரிட்டிக்காக 7 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வெளியே அசம்பிள் ஆக சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேன் சார். மீட்டிங் முடிஞ்சு எம்பி திரும்பி போற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க சார். சார், ஒரு சின்ன டவுட் சார். ஒரு சாதாரண எம்பிக்கு ஏன் சார் இவ்வளவு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? மிஸ்டர் சண்முகம், தமிழ்நாட்டுக்கு தண்ணியே தரக்கூடாதுன்னு பாராளுமன்றத்தில் பேசின மைசூர் எம்பி நஞ்சுண்டேஸ்வரையா தமிழ்நாட்டுக்கு பேச்சுவார்த்தைக்காக வரார். அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா கர்நாடகத்துல ஒரு தமிழன் கூட உயிரோட இருக்க மாட்டான். தமிழனுக்கு ஆபத்துனா கன்னடத்தான் ஒருத்தன் கூட இங்க உயிரோட இருக்க மாட்டான். 2 ஸ்டேட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா வர்றவர் பாதுகாப்பா திரும்பி போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். பி அலர்ட். எவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்கிறாரு. செக்யூரிட்டி எல்லாம் மும்முரமா இருக்கு. நாம எம்பியை கொல்ல போற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. குறிப்பா வல்லரசு தனக்கு நம்பிக்கையான ஆளுங்களை தான் வச்சிருக்கான். இவ்வளவு செக்யூரிட்டி மீறி நம்மால எதுவும் செய்ய முடியாது. முடியும். ஏன்னா அதை பண்ண போறது நாம இல்ல, ஒரு போலீஸ்காரன். என்னடா சொல்ற? Look here, listen to me carefully. எம்பி பந்தோபஸ்துக்காக வல்லரசு எப்படியும் ஸ்பெஷல் போலீஸ் இங்க கொண்டு வருவான். 100ல் ஒரு போலீஸ்காரனா நீ உள்ள போற, காரியத்தை முடிக்கிற, வெளியே வர. இங்க நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். What do you say? Have this man. Good idea. ஹலோ, நான் கமிஷனர் பேசுறேன். இமிடியேட்டா கமாண்டர் ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க. டெல்லியிலிருந்து சென்னை வரும் விமானம் ICA 125
தீவிரவாதியோட திட்டத்தை முறியடிக்கணும். இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல, இனிமேலும் நடக்க கூடாது. நான் மட்டுமல்ல, நீங்க அத்தனை பேருமே கவனத்தோட நடந்துக்கணும். நம்மளோட சிறு கவனக்குறைவு கூட மக்களோட அமைதிக்கு இடையூறா வந்து சேரும். செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. நெக்ஸ்ட் ஃளைட்ல எதுவும் பிரைம் மினிஸ்டர் வராரான்னு கேட்டேன். இல்ல சார், உயிருக்கு ஆபத்தான். யாரோட உயிருக்கு? உங்க உயிருக்கு தான். இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, பல உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. By the right, about on. Shit. No. Let's go inside. இப்ப நீ படிடா. வல்லரசுக்கு பாராட்டு. நீ ஒருத்தனை அடிச்சு புத்திசாலித்தனமா லெட்டர் அனுப்பி வச்ச, அது வாழ்க்கையில கிடைச்சு இந்நேரம் கர்நாடக எம்பிய கொலை பண்ணி இருப்பான். அதனால கர்நாடகமும் தமிழ்நாடு ரத்த வெள்ளத்துல மிதக்கும்னு நீ எதிர்பார்த்த, அது நடக்கல. ஆனா நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. என்னடா சொன்ன? உன்கிட்ட இருந்து எந்த தடையும் கிடைக்காதா? உன் தடையை இப்ப என் கையிலடா. அந்த தடயத்தை வச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை உள்ளது. அதுக்கப்புறம் உன்னை கவனிக்கிறேன். Stop, stop. Go back. Stop. காருக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இதை கிளியர் பண்ண முடியுமா? ஓகே சார். செத்து போன டெரரிஸ்ட் வந்தா, அப்போ இவன் பக்கத்துல இருக்கிறது? கொஞ்சம் ஜூம் போங்க. எட்வர்ட். அண்ணே, சீக்கிரம் இங்க தப்பிச்சு போயிடுங்க. வல்லரசு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கா. மை காட். யாரா உன்னை அனுப்பிச்சது? சொல்றா. கந்தசாமி.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100 வருஷமா பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இது. நான் கோயில சொல்லல, கோயில சுத்தி இருக்கிற 500 ஏக்கர் நிலத்தை சொன்னேன். ஐயா, இதெல்லாம் கோயில் இடம், சாமிக்கு சொந்தமானது. நான் அதை தான் சொன்னேன். இந்த ஆர்கே சாமிக்கு சொந்தமாக போற இடம் இது. நீ கோயிலை இடிப்பியோ இடத்தை மாத்துவியோ எனக்கு தெரியாது. எனக்கு வேணும், விலை என்னன்னு சொல்லி அனுப்பு, உனக்கு சேர்த்து. மிஸ்டர் வல்லரசு, ஆர் கந்தசாமி யாரு? இந்தியாவில் இருக்கிற 10 பணக்காரர்கள் ஒருத்தர். அவர் கட்டுற வரி பணத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு மாச பட்ஜெட்டே போடலாம். அவரோட ஆதரவு இல்லாம தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியும் நிலையான ஆட்சி பண்ண முடியாது. தமிழ்நாடு என்ன, அவர் மனசு வச்சா இந்தியாவில் ஒரே நாள்ல ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வர முடியும். இவ்வளவு ஏன், நமக்கே ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் நிக்கிறோம். அவரும் மனசு கோணாம அதை பண்ணி கொடுக்கிறாரே. இப்படிப்பட்ட செல்வாக்கோட இருக்கிற ஆர்கே சாமியை போய் தீவிரவாதிகளோட தொடர்பு விசாரணை அப்படி இப்படின்னு போனா நம்ம டிபார்ட்மெண்டோட மரியாதையே கெட்டு போயிடும். இப்ப மட்டும் மரியாதை இருக்கா என்ன? நம்ம டிபார்ட்மெண்ட பத்தி மக்கள் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் ஒரே லஞ்சம். பிட் பாக்கெட்ல ஒருத்தன் பணத்தை பறி கொடுத்துட்டு அலறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அவன் ஏதோ குளக்குத்தம் பண்ண மாதிரி அவனை நிக்க வச்சு எந்த பஸ்ல எந்த ஏரியாவில் எவ்வளவு பணம், முன் பாக்கெட்டா பின் பாக்கெட்டான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை தொலைச்சி எடுத்துட்டு அவங்கிட்டே சரி ஓடி போய் 10 டீ வாங்கிட்டு வா, 10 வடை வாங்கிட்டு வா, அப்படியே ஐயாவுக்கு 10 பான் பராக் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்ற ஏரியாவில் பிட் பாக்கெட் அடிச்சவன் நம்ம சண்முகமா இருக்குமோ? இல்லையே, அவன் தான் இப்ப ஊருக்கு போயிட்டானே. ஓ, மாரிமுத்துவா இருக்குமோ? இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. யாரு எந்த ஏரியாவில் பிட் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாம பிடிச்சிருக்கோமா? பிடிக்கவே மாட்டோம். ஏன், அவங்க அடிச்ச பணத்துல நாமளும் பங்கு வாங்கிக்கிறோம்ல. தினமும் டிராபிக்ல ஆபீஸ் போற அவசரத்துல யாராவது மஞ்ச கோட்டை கொஞ்சம் தாண்டினா போதும், ஏதோ நாட்டோட எல்லை கோட்டை தாண்டின மாதிரி ஓரங்கட்டு, ஏய் ஆர்சி புக் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, வண்டியில ஹெட்லைட் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, வீல்ல காத்து இருக்கான்னு தீவிர விசாரணை. எதுக்கு? ரூல்ஸ காப்பாத்துறதுக்கா? கேவலம் அவங்கிட்ட இருக்க 5-10 புடுங்கிறதுக்கு. கஞ்சா வைக்கிறவனுக்கும் சாராயம் காய்ச்சறவனுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜ மரியாதை. ஏதோ அரசியல் கட்சி கூட்டணி தொகுதி உடன்பாடு மாதிரி நீ இந்த ஏரியாவில் காட்சிக்க, நீ அந்த ஏரியாவில் காட்சிக்கன்னு நீங்களே ஏரியாவை பிரிச்சு விட்டுட்டு அதுலயும் ஒரு தொகையை வாங்கிக்கிறீங்க. இந்த அசிங்கம் பத்தாதுன்னு பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்கள் வாழ்ற இடத்துல விபச்சாரம் நடத்துறானே அவனை நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியுதா? கிட்ட போனா இங்க படுக்காத போலீஸ்கார யாருன்னு கேட்கிறான். இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய பெரிய அதிகாரிங்க. நீ கஞ்சா விப்பியோ சாராயம் காட்சியோ விபச்சாரம் நடத்தியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. மாசம் 15 லட்சம் ரூபாய் மாமூல் வரும்னு சொல்லிடுறீங்க. நாம இப்படி நடந்துக்கிறதுனாலதான் அன்னைக்கு பிட்பாக்கெட் அடிச்சவன் இன்னைக்கு வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறான். கஞ்சா கடத்துறவன் இன்னைக்கு ஆயுதம் கடத்துறான். விபச்சார விடுதி நடத்துறவன்லாம் இன்னைக்கு கட்சிக்கு தலைவனாகி நாட்டுக்கு தலைவலியா இருக்கான். ஏன், அன்னைக்கே நாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதனாலதான். அரசாங்கம் சொல்றமே, எது அரசாங்கம்? எம்பி, எம்எல்ஏ, மந்திரி இவங்கள அரசாங்கம் இல்ல, மக்கள் தான் அரசாங்கம். அவங்க தான் நமக்கு முதலாளிங்க. நீ நான் அரசாங்க சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வேலை பார்க்கிறோமோ வேலை பார்க்கலையோ மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம். அது எப்படி வருதுன்னு தெரியுமா? நாட்டுக்காக மக்கள் கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணம் தான் அது. மாசம் சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி நாட்டை பாதுகாக்க எல்லையில ராணுவ வீரர்களையும் எல்லைக்குள்ள நம்மளை நியமிச்சிருக்காங்க. நாம அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கிறோமா? கார்கில்ல நடந்த போர்ல தான் கடமையை நிறைவேற்ற உயிரை விட்ட ராணுவ வீரர்களுக்காக இந்தியாவில் மூல முடுக்கல இருக்கிற 90 கோடி மக்களும் கண்ணீர் விட்டாங்க. அவங்களோட நல்வாழ்வுக்காக கோடிக்கணக்கில் பணத்தை குட்டிக்கு வச்சாங்க. போலீஸ்காரன் செத்தானா ஒருத்தராவது கண்ணீர் வெடிக்கிறானா? தெரியாம தான் கேட்கிறேன், கண்ணீர் வெடிக்கிறானா? எதிரி ஒளிஞ்சான்னு சந்தோஷப்படுறான். இந்த நிலைமை மாறணும். நமக்காகவும் கண்ணீர் வடிக்கணும். உங்கள் நண்பன் பேரளவுல இல்லாம செய்கையில காட்டணும். குற்றவாளி பிட்பாக்கெட் அடிக்கிறவன் இருந்தாலும் ஆர்கே சாமி மாதிரி பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இந்த மக்கள் மத்தியில நமக்கு மரியாதை கிடைக்கும். ஓகே,
யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே சொல்லல அவன் புத்திசாலின்னு. நீயா இருந்தா சாட்சி கிடைச்ச உடனே தம்பட்ட அடிச்சிருப்ப. அவன் சைலண்டா காரியத்தை முடிச்சிட்டான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விடிகிறதுக்குள்ள அந்த வல்லரசுக்கு நானே என் கையால சமாதி கட்டா. சேகர், நான் பாத்துக்கிறேன். நீ போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுப்போ. டேடி போமா. நெல்சன் சார், என் மகனை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகே சார். சார், நீங்களும் ஒரு 10 நாள் எங்கேயாவது வெளிநாட்டுல தங்கி இருந்தீங்கன்னா 10 நாள் இல்ல 10 வருஷம் ஆனாலும் வல்லரசு விட மாட்டான். போலீஸ், லாக்அப், அரெஸ்ட், கேஸ் எனக்கு என்னாலும் கவலை இல்லை. ஆனா என் மகனை மட்டும் தொட்டானா அது என்னால தாங்க முடியாது. அத்தனை போலீஸ்காரங்களாலே அவனை தடுத்து நிறுத்த முடியல. மந்திரிகள் வல்லரசு பேரை கேட்ட உடனே ஒதுங்குறான். சைலண்டா நானே காரியத்தை முடிச்சிடுறேன். நாளைக்கே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண. அங்க ஏகப்பட்ட கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்குள்ள 100 ரவுடிகளை போடு. வல்லரசு என் கையில விளங்க மாட்டி என்ன கைது பண்ணி கொண்டு போனானா அவனை அடிச்சு கொண்டு சொல்லு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கூட்டத்தோட கூட்டமா கலந்து நிக்குங்க. அவன் ஐயாவை அரெஸ்ட் பண்ணி வெளில கொண்டு வந்தானா அதே இடத்துல அவனை கண்டு துண்டமா வெட்டி போட்டுருங்க. ஐயா வல்லரசு வந்துட்டு இருக்கான். வரட்டையா. வல்லரசு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கல. இப்ப வந்ததே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். வல்லரசு, நீ மட்டும் கொஞ்சம் ஒத்து போனா உன்னை ராஜா மாதிரி பார்த்துப்பேன். நீ என் கூட வா. உன்னை மாமியார் வீட்டுல வச்சு மாப்பிள்ள மாதிரி கவனிக்கிறேன். என்னுடைய பலமே உன்ன மாதிரி வேகமான ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிறதா. என்னோட பலமே உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களை அடிச்சு நொறுக்கிறது தான். வேலைக்கு சேர்ந்த புதுசுல யூனிஃபார்ம் போட்ட ஜோர்ல இப்படி செலுத்துக்கிறது சகஜம்தான். ஆனா இத்தனை வருஷம் சர்வீஸுக்கு அப்புறமும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலனா ரொம்ப தப்பு வல்லரசு. இந்த வல்லரசு தேசிய கொடி தவிர வேற யாருக்காகவும் எதுக்காகவும் தலை வணங்க மாட்டான். என்ன அரெஸ்ட் பண்ண அதனுடைய பின்விளைவா உனக்கு என்ன ஆகும் ஒரு தடவை யோசிச்சுப்பார். உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட்டா இந்த நாடு என்ன ஆகும்னு பல தடவை யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஈஸ்வர். எஸ் சார். போடா. என்ன வல்லரசு வளைச்சு போயிடிக்கிற? போ. என் முன்னால ஒருத்தன் கை நீட்டி பேசுறதையே ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னடானா என் கையிலேயே விளங்க மாட்டி வச்சிருக்க. நிச்சயம் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. மரியாதை அந்த விலங்கு அவுத்து விட்டுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிரு. எங்க உயிரை போனாலும் எங்க ஐயா இங்க கூட்டிட்டு போக விட மாட்டோம். ஏய், எங்க அத்தனை பேரை கொண்டு தான் எங்க ஐயா இங்க கூட்டிட்டு போக முடியும். ஏய், போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஏய், இந்த மர்டருக்கு நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம். எங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து போய் பார்க்கலாம். மரியாதையே எல்லாரும் கலைஞ்சு போயிருங்க. இல்ல சுட்டு தள்ளிடுவேன். கையில துப்பாக்கி இருந்தா சொல்றீங்களா? எங்க சுடியா பார்க்கலாம். யோ, தைரியம் தான் மோன சுடியா நீ.
தடவை சுட்டிருக்க, 5 முறை சுட்டிருக்க. ஒரு நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு நான் பதில் சொல்ல வேணாம், அவங்களே சொல்லுவாங்க. என்ன பாக்குற? எல்லாம் ஓன் டெக்னிக் தான். இந்த ஜனங்களுக்கு மத்தியில நீ நல்லவ மாதிரி 100 ரவுடிகளை நிறுத்தி வச்ச, நான் ரவுடிங்க மாதிரி 5 போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் உன் வீட்டு வாட்ச்மேன்ட்ட வச்சுக்க, இந்த வல்லரசிட்ட வச்சுக்காத. வணக்கம் மிஸ்டர் கண்ணன். அதுக்குள்ள என் பேரை மறந்துட்டீங்களா? என் பேர் கண்ணன் இல்ல, வல்லரசு. இந்த சிபிஐ சிதம்பரம் பிள்ளை எது சொன்னாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதை நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. ஆமா, இது என்ன புது வேஷம்? இது வேஷம் இல்ல சார், நிஜம். என் ஒரிஜினல் கெட்டப்பே இதுதான். இந்த சிபிஐ சிதம்பரம் பிள்ளை துப்பு துளக்கும் போது மட்டும்தான் சார் தப்பா வேஷம் போடுவான். வேலை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் பழையபடி வேஷ்டி சட்டை தான். அப்படின்னா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் அந்த நல்லவர்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்க மாமனார் கடைசியா உங்களை கான்டாக்ட் பண்ணப்போ அவர் செல்ல ரெக்கார்டான உங்க செல் நம்பர், அவர் உடம்புல இருந்த புல்லட்டுக்கும் உங்க பர்சனல் ரிவால்வருக்கும் உள்ள தொடர்புன்னு ஏகப்பட்ட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் எரேஸ் பண்ணேன். ஏன்னா நடந்தது கொலை இல்ல சார், வார், யுத்தம். யுத்தத்துல கலந்துக்கிறவன் கொலை செய்ய முடியாது சார். அவன் தான் கடமையை தான் செய்யறான். இத நான் சொல்ல, குருஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது. விருப்பு வெறுப்பு இல்லாம நடுநிலைமையோட ஒருத்தன் தான் கடமையை செஞ்சானா அது அந்த கண்ணனே செஞ்சா மாதிரி. இப்ப புரிஞ்சுங்களா எதுக்கு நான் உங்களை கண்ணன் கூப்பிட்டேன்னு? உங்க நேர்மை, சின்சியரிட்டி எல்லாமே எனக்கு தெரியும் சார். நீங்க எது செஞ்சாலும் அதுல நியாயம் இருக்கும். உங்களுக்கு நான் மட்டும் இல்ல சார், இந்த நாடே தலைவனுங்க கடமைப்பட்டிருக்கு. நான் வரேன் சார். எங்க அப்பாவை கொன்னது நீங்களா? நான் சொல்றத கேளு. அதான் எல்லாத்தையும் கேட்டேனே. என் அப்பாவை கொன்னது யாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களே என் அப்பாவை கொன்னுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. அது வந்து தொட்டா இதே இடத்துல நான் உயிரை விட்டுருவேன். ஒரு கொலைக்காரன் இருக்கிற வீட்டுல இனிமே நான் இருக்க மாட்டேன். இனிமே நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன்.